இந்தியா நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, ஆத்ம நிர்பர் பாரத் என்ற திட்டத்தின் கீழ் நமது இராணுவத்திற்கு தேவையான முப்படைகளுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாமே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் நமது அரசு கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக புதிய ஆராய்ச்சிகளை கண்டுபிடிப்பதும் உலகத்திலேயே எந்த நாடும் கண்டுபிடிக்காத ஆராய்ச்சிகளை கண்டுபிடித்து அந்த ஆயுதங்களை தயாரித்து நமது இராணுவத்தில் சேர்ப்பதும் என இந்த முயற்சியில் ஈடுபட்டு மிக வெற்றிகரமான சாதனைகளை அடைந்துள்ளது. நண்பர்களே, உலக அரங்கில் நமது ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் எவ்வாறு இருக்கின்றன, உண்மையிலேயே மற்ற நாட்டு ஆயுதங்களை விட அதிக திறமை வாய்ந்ததாக இருக்கின்றதா என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் விவாதிக்கலாம். வாருங்கள் நண்பர்களே, வீடியோக்குள் செல்லலாம். நண்பர்களே, உதாரணத்திற்கு ஆஸ்ட்ரா மிசைல் என்ற ஒரு மிசைலை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆஸ்ட்ரா என்று சொல்லக்கூடிய இந்த மிசைலானது நமது DRDO நிறுவனம் வடிவமைத்து நமது உள்நாட்டிலேயே பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் என்ற அரசு நிறுவனம் தயாரித்து வழங்குகிறது. நண்பர்களே, தற்போது நமது இந்திய விமானப்படையில் இந்த ஆஸ்ட்ரா மார்க் 1 என்ற மிசைல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நண்பர்களே, உங்கள் அனைவருக்குமே தெரியும், மிசைல்களில் பல வகைகள் உள்ளன. கிரவுண்டு டு ஏர், கிரவுண்டு டு கிரவுண்ட், ஏர் டு ஏர், ஏர் டு கிரவுண்ட் என பல வகையிலான மிசைல்களும் அதே போன்று ஷிப் லான்ச்டு மிசைல்களும் நமக்கு உள்ளன என்பதை பற்றி நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்கள் ஏற்கனவே நமது வீடியோக்களில் உள்ள கருத்துக்களை தெரிந்திருப்பீர்கள். நண்பர்கள், இந்த ஏர் டு ஏர் லான்ச் என்ற மிசைலானது மிக நமது விமானப்படைக்கு தேவைப்படுகின்றது. ஏனென்றால் நாம் இதுவரை நமது விமானத்திற்கு தேவையான ஏர் டு ஏர், அதாவது எதிர்நாட்டு விமானம் பல வான்வெளி பாதுகாப்புகளையும் மீறி உள்ளே வந்துவிட்டால், ஏனென்றால் தற்காலத்தில் ஸ்டெல்தி ஏர்கிராஃப்ட் என்று கூறுகிறார்கள், ஸ்டெல்தி ஃபைட்டர் என்று கூறுகிறார்கள். நமது நாட்டில் உள்ள எந்த வான்வெளி பாதுகாப்பு அமைப்பிற்கும் ரேடார்களுக்கும் புலப்படாமல் உள்ளே வந்து நமது நாட்டினை தாக்கக்கூடிய அளவிற்கான விமானங்கள் எல்லாமே சீனா, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் வைத்துள்ளன என்று நாம் கேள்விப்பட்டுள்ளோம். ஆகவே அவ்வாறு உள்ளே ஒரு விமானம், தாக்குதல் விமானம், எதிர்நாட்டு விமானம் உள்ளே வந்துவிட்டால் நாம் உடனடியாக நம்ம விமானத்திலிருந்து மேலே கிளம்பி சென்று நேருக்கு நேர் மோத முடியாதல்லவா. ஆகவே ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்து கொண்டு எதிரே வரக்கூடிய விமானத்தை தாக்கக்கூடிய மிசைல் தான் இந்த ஏர் டு ஏர் மிசைல் என்று கூறுகிறோம். நண்பர்களே, நமது விமானத்திலிருந்து ஏர் டு ஏர் மிசைல்கள் பொருத்தப்பட்டிருக்கும். நமது நாட்டில் உள்ள Su-30 MKI மற்றும் மிரேஜ் 2000 விமானங்கள், MiG-29 விமானங்கள், தேஜஸ் விமானங்கள், இந்த 4 வகை விமானங்களிலும் நாம் ஆஸ்ட்ரா மார்க் 1 என்று சொல்லக்கூடிய முதல் கண்டுபிடிப்பான இந்த மிசைலில் நாம் பொருத்தி சோதனையும் செய்து விட்டோம். நண்பர்களே, இந்த மிசைல் எவ்வாறு செயல்படுகிறது என்றால், இது ஒரு சாலிட் ஃபியூயல், அதாவது திட எரிபொருள் நிரப்பப்பட்ட ஒரு ராக்கெட் மூலம் இயங்குகிறது. இது ஒரு சிங்கிள் மோட்டார் ராக்கெட். ஸோ திடப்பொருள் என்பதால் இந்த மிசைல்களை நாம் ஏற்கனவே ரெடி செய்து தயாராக வைத்துக்கொள்ள முடியும், தயாராக வைத்துக்கொள்ள முடியும். வேண்டும் பொழுது நமது விமானங்களை உடனடியாக பொறுத்து மேலே சென்று எதிரில் வரக்கூடிய இலக்குகளை நாம் தாக்கி அழைக்க முடியும். நண்பர்களே, லிக்விட் ஃபியூயல், திரவ எரிபொருள் என்றால் நாம் வேண்டும் பொழுது தயார் செய்து அதன் பின்பு தான் அந்த மிசைல்களை நாம் விமானங்களில் பொருத்த முடியும். ஆனால் சாலிட் ஃபியூயல், திட எரிபொருள் என்று கூறும் பொழுது இந்த மிசைல்களை நாம் ஏற்கனவே பொருத்தி மிசைல்களை தயார் செய்து நாம் வைத்துக்கொள்ள முடியும், விமானங்களிலும் பொருத்தி வைத்துக்கொள்ள முடியும், ஸ்டோர் செய்து வைத்துக்கொள்ள முடியும். நண்பர்களே, இந்த ஆஸ்ட்ரா மிசைல் என்பது 20 கிலோமீட்டருக்கு மேலிருந்து கூட எதிரி நாட்டினை நோக்கி நாம் தாக்க முடியும். நாட்டிலிருந்து வரக்கூடிய இலக்குகளை நாம் தாக்கி அழுக்க முடியும். நண்பர்களே, இது 12 அடி நீளமுள்ள இந்த மிசைல் 7 இன்ச்சு அகலம் கொண்டதாக ஒரு குழாயில் இந்த மிசைல் தயாரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, இந்த மிசைலில் வார்கெட் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கும், அதாவது தாக்குதல் ஆயுதம் என்று கூறுகிறோம் அல்லவா, அந்த தாக்குதல் ஆயுதம் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த தாக்குதல் ஆயுதத்தில் ப்ரீ ஃப்ராக்மெண்டட் என்று கூறுவார்கள், அதாவது ஏற்கனவே உடைக்கப்பட்ட பல பாகங்களாக பிரிக்கப்பட்ட தாக்குதல் ஆயுதம் இந்த வார்கெட்டிற்குள் உள்ளே இருக்கும். நண்பர்கள், மிசைலானது விமானத்திலிருந்து செல்லும்போது 4.5 மேக் என்ற வேகத்தில் இது வேகமாக செல்லக்கூடும். அதாவது மணிக்கு குறைந்தது 5000 கிலோமீட்டர் என்ற வேகத்தை விட கூடுதலாக இந்த மிசைலை விமானி செலுத்த முடியும். இந்த மிசைலை விமானத்திலிருந்து செலுத்தி விட்டால் 5000 கிலோமீட்டருக்கு மேலான வேகத்தில் எதிரில் வரக்கூடிய விமானத்தையோ அல்லது ட்ரோனையோ அல்லது வேறு எந்த விதமான ஆயுதமாக இருந்தாலும் அதை தாக்கக்கூடியது இந்த ஆஸ்ட்ரா மிசைல். நண்பர்களே,
நண்பர்களே, இது ஏர் டு ஏர் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல் என்று கூறுகிறோம். அதாவது விமானத்திலிருந்து செலுத்தும் போது இது கண்களுக்கு தெரியக்கூடிய அளவிற்கு அப்பால் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடியது. அதனால் தான் இதனை பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல் என்று கூறுகிறோம். இந்த பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் என்பது விமானி சுமார் 37 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தன் கண்ணால் நேரடியாக பார்க்க முடியும் விமானத்திலிருந்து. அதுக்கு மேலே உள்ளதை அவரால் பார்க்க முடியாது. ஆகவே விமானத்தில் உள்ள ரேடார் மூலம் மற்ற இதர சென்சாரின் மூலமே எதிரில் வரக்கூடிய இலக்குகளை அவர் விமானத்திலிருந்து அவர் பார்க்க முடியும். ஆகவே இது பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் மிசைல் என்று கூறுகிறோம். அதிகமான தொலைவில் சென்று தாக்கக்கூடிய மிசைல் என்றும் நாம் கூறுகிறோம் நண்பர்களே. இந்த மிசைல்கள் எதிர் நாடுகளில் இருக்கின்றதா, மற்ற நாடுகளில் வைத்திருக்கின்ற என்றால் ஆம். சீனா வைத்துள்ளது, ரஷ்யா வைத்துள்ளது, அமெரிக்கா வைத்துள்ளது. முக்கியமான நாடுகள் பிரிட்டன் உட்பட அந்த நாடுகள் எல்லாம் ஏர் டு ஏர் மிசைல்கள் வைத்திருக்கின்றன நண்பர்களே. ஆனால் நாம் ஏன் நம்ம உள்நாட்டிலே இந்த ஏர் டு ஏர் மிசைலை தயாரித்தோம், ஏன் நாம் பிற நாடுகளிலிருந்து வாங்கவில்லை என்ற ஒரு காரணம் எழும் பொழுது, அமெரிக்காவின் ஆம்ராம் என்று சொல்லக்கூடிய AMRAAM என்று கூறுகிறோம், அட்வான்ஸ்ட் மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் என்பது தான் ஆம்ராம். இதை அமெரிக்கா எய்ம் 120 என்று கூறுகிறார்கள் நண்பர்கள். இந்த எய்ம் 120 என்ற இந்த ஏர் டு ஏர் மிசைலை பாகிஸ்தானும் அமெரிக்காவிடம் வாங்கி வைத்துள்ளது. இதன் தொலைவு 110 கிலோமீட்டர் நண்பர்கள். அதே போன்று நமது நாட்டின் ஆஸ்ட்ரா மார்க் 1 மிசைலும் ஏர் டு ஏர் மிசைலும் 110 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது. இதில் மிக முக்கியமான ஃபீச்சர் என்னவென்றால், இந்த மிசைல் விமானத்தில் பொருத்தப்பட்டவுடன், விமானம் மேலே கிளம்பி சென்றவுடன், இலக்கு தெரிந்தவுடன் இலக்கினை நோக்கி அந்த இலக்கினை குறிப்பாக தாக்கும்படி இவர் இந்த மிசைலை செலுத்தலாம். அல்லது மிசைலை செலுத்திவிட்டு அதன் பின் இவர் எதிரில் வரக்கூடிய இலக்கை லாக் செய்ய முடியும். எங்கு சென்று தாக்க வேண்டும் என்று மிசைலை முதலில் ஏவி விடலாம். ஏவிவிட்டு அது உடனே விமானத்திலிருந்து வெளியே சென்று தாக்க ஆரம்பிக்க செல்லும் பொழுது அதனை இவர் இங்கிருந்து எந்த இலக்கினை தாக்க வேண்டும் என்று இவர் இங்கிருந்து லாக் செய்ய முடியும் நண்பர்களே. சென்று கொண்டிருக்கும் போதே இல்லை, இந்த இலக்கு வேண்டாம், இதை விட இது முக்கியமான இலக்கு, இதை தாக்க வேண்டும் என்றால் உடனே அவர் அந்த மிசைலை திசை மாற்றி அந்த இலக்கினை நோக்கி தாக்க அனுப்ப முடியும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைலில் மிக மிக முக்கியமான ஃபீச்சர் என்னவென்றால், ஒரு இலக்கினை தாக்கியவுடன் மறுபடியும் அதே மிசைலை விமானி இன்னொரு இலக்கினை தாக்கவும், அடுத்த இலக்கினை தாக்கவும், அடுத்த இலக்கினை தாக்கவும், இவர் ஒரே மிசைலை மாற்றி மாற்றி தாக்கி முடித்தவுடன் அந்த மிசைலை மறுபடியும் வெவ்வேறு இலக்கினை தாக்குவதற்காக விமானி அந்த மிசைலை பல இலக்குகளை தாக்குவதற்கு, மல்டி டார்கெட்ஸ் என்று கூறுவார்கள், பல இலக்குகளை தாக்குவதற்கு விமானி இந்த ஒரே மிசைலை பயன்படுத்த முடியும் நண்பர்களே. ஏனென்றால் அந்த வார்ஹெட்டில் ஏற்கனவே சொல்லியுள்ளேன், ப்ரீ ஃப்ராக்மெண்டட் வார்ஹெட் என்று சொல்லியிருந்தேன். அவற்றில் பல தாக்குதல் ஆயுதங்கள் அந்த ஒரு பெரிய தாக்குதல் ஆயுதத்திற்குள் ஆஸ்ட்ரா மிசைலின் முனையில் பொருத்தப்பட்டிருக்கும் நண்பர்களே. ஆகவே ஒரு இலக்கினை தாக்க முடித்தவுடன் அதே மிசைலை மாற்றி இன்னொரு இலக்கினை தாக்கவும், மற்றொரு இலக்கினை தாக்கவும் ஒரே மிசைலை இவர் பயன்படுத்த முடியும். ஆனால் 2 அல்லது 4 மிசைல்களை இவர் விமானத்தில் பொருத்தி வைத்திருக்கலாம். ஆனால் அந்த மிசைலெல்லாம் காலி செய்து விடக்கூடாது என்பதற்காக இவர் ஒரே மிசைலை பல இலக்குகளை தாக்குவதற்கு பயன்படுத்தி பல இலக்குகளை ஒரே மிசைலை வைத்து சைமல்டேனியஸாக அழித்து விட முடியும் நண்பர்களே. இந்த மிசைலின் திறமை எவ்வாறு என்பதை நமக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது அல்லவா. இந்த மிசைல்கள் நமது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டு தற்போது சேமித்து வைக்கப்பட்டுள்ளது, விமானங்களிலும் பொருத்தப்பட்டுள்ளது நண்பர்களே. இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் நமது ஆஸ்ட்ரா மிசைலில் சேர்த்துள்ளார்கள். அதாவது இந்த மிசைல் செலுத்தப்பட்டவுடன் அது தன்னிடம் உள்ள ரேடாரை ஆஃப் செய்து கொள்ளும். எந்த விமானத்திலிருந்து செல்கிறதோ அந்த விமானத்தை ரேடாரை பயன்படுத்தி கொண்டு இலக்கு எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டு செல்லும். இவற்றை இனர்ஷியல் கைடன்ஸ் சிஸ்டம் என்று கூறுகிறார்கள். அதாவது பலவிதமான சென்சார்கள் முன்பக்கமும் பக்கவாட்டிலும் பொருத்தப்பட்டிருக்கும். இவை நமது விமானத்தில் ரேடாரை பயன்படுத்தி கொண்டு எங்கே இலக்கு இருக்கிறது என்பதனை தேடிக்கொண்டு செல்லக்கூடியதான் இனர்ஷியல் கைடன்ஸ் என்று கூறுகிறோம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் என்று கூறுகிறோம். அதாவது மிக அருகில் சென்றவுடன் தனது ரேடாரை பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய இலக்கின் ரேடார் எங்கே இருக்கிறது என்பதனை தேடி சென்று உடனடியாக தாக்கக்கூடியதுதான் ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் என்று கூறுகிறோம் நண்பர்களே. ஆகவே இந்த 2 வகையான அமைப்பும் நமது ஆஸ்ட்ரா மிசைலில் பொருத்தப்பட்டுள்ளது.
ஆகவே இந்த மிசைல் சென்று கொண்டிருக்கும்போது இதன் திசையை பல வழிகளில் இவர் மாற்றி மாற்றி நமது விமானி அந்த மிசைலை பயன்படுத்த முடியும். நண்பர்கள், இந்த மிசைலை விமானி செலுத்தி விட்டால் இந்த விமானியை செலுத்திய இந்த மிசைல் எதிரில் வரக்கூடிய F-16 விமானத்தையோ J-17 விமானத்தையோ அல்லது J-10C சைனாவின் விமானத்தையோ தாக்க செல்லும் போது நம் விமானத்திலிருந்து வரக்கூடிய ஆஸ்ட்ரா மார்க் 1 மிசைலை அவர்கள் ஜாம் செய்ய முடியும். ஜாம் செய்து நாம் அவரது இலக்கினை தாக்க விடாமல் செய்ய முடியும். ஆனால் இந்த ஆஸ்ட்ரா மிசைலில் இருக்கக்கூடிய அடுத்த மிக முக்கியமான ஃபீச்சர் என்னவென்றால், இந்த மிசைல் எதிர்நாட்டு விமானத்தை தாக்க செல்லும்போது அவர்களை இதை ஜாம் செய்ய நினைத்தால் அந்த ஜாம் செய்யக்கூடிய சிஸ்டத்தையும் இந்த மிசைல் கவுண்டர் செய்துவிடும். கவுண்டர் மெசேஜ் சிஸ்டமும் இந்த மிசைலில் உள்ளது. நண்பர்களே, எதிர்நாடுகள் இந்த மிசைல் நம்ம தாக்கிவிடக்கூடாது என்று ஜாம் செய்ய நினைத்தாலும் அந்த ஜாம் செய்யக்கூடிய அமைப்பையும் கூட தெரிந்து விட்டு இது நேராக இலக்கினை நோக்கி சென்று கட்டாயம் இலக்கினை தாக்கி முடிக்கும் நண்பர்களே. ஆகவே 100% இலக்கினை தாக்கக்கூடியது சிங்கிள் ஷாட் கில்லர் என்று கூறுகிறார்கள் நண்பர்கள். ஒரு தடவை செலுத்தி விட்டால் அது இலக்கினை மோதியவுடன் ஒரே நேரத்தில் இலக்கினை அழித்துவிடும். மிஸ் ஆகிவிட்டது அல்லது அது பாதி தான் அழிந்தது என்பதெல்லாம் அங்கு இடமில்லை. பாதி தான் அழிந்து விட்டது என்பதெல்லாம் நிகழாது. மிசைல் சென்று நேரடியாக ஒரே தாக்குதலில் அந்த இலக்கினை அழிக்கும். அதைத்தான் சிங்கிள் ஷாட் கில்லர் என்று கூறுகிறார்கள் நண்பர்களே. ஷூட் அண்ட் ஸ்கூட் என்றும் இந்த மிசைலை கூறுவார்கள். ஒரு இலக்கினை தாக்கிவிட்டு உடனே அது அந்த இடத்திலிருந்து கிளம்பிவிடும். கிளம்பி வேறு இலக்கினை தாக்குவதற்கு அது பயன்படுத்தப்படும். இதனைத்தான் ஷூட் அண்ட் ஸ்கூட் மிசைல் என்றும் இதனை நாம் கூறுகிறோம் நண்பர்களே. நாம் ரஷ்யாவிலிருந்து R-33 என்ற மிசைலை பெற்றுள்ளோம். பிரான்ஸ் நாட்டிலிருந்து மீட்டியோர் என்று சொல்லக்கூடிய மிசைலும் நமது ரஃபேல் விமானத்தில் பொருத்தி நாம் வாங்கியுள்ளோம். இந்த மிசைலாம் விலை மிக அதிகமானவை. ஆகவே இந்த மிசைலை பயன்படுத்துவதற்கு பதிலாக உள்நாட்டிலேயே அந்த மிசைலை விட அதிக திறன் பெற்ற அதிக ஃபீச்சர்ஸ் உள்ள மிசைல்களை நமது அரசு தயாரித்து நமது விமானப்படைக்கு ஏராளமான எண்ணிக்கையில் தயாரித்து வைத்திருக்கிறது நண்பர்களே. ஆகவே அயல்நாடுகளிலிருந்து நாம் இனி வாங்கப் போவதில்லை. நமது நாட்டில் மிக திறமையான மிசைல்கள், ஏவுகணைகள் மிக குறைந்த விலையில் நாம் தயாரித்து மிக வெற்றிகரமாக அவற்றை பயன்படுத்த முடியும் என்று இருக்கும்போது நாம் ஏன் அயல்நாட்டில் வாங்க வேண்டும் நண்பர்களே. ஆகவே இந்த மிசைல்கள் அனைத்துமே மிக மிக திறமையான மிசைல்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. தற்போது ரஃபேல் விமானத்தில் மட்டும் நாம் இந்த ஆஸ்ட்ரா மார்க் 1 என்ற மிசைலை இனியும் பொருத்தி சோதனை செய்யவில்லை. தற்போது பிரான்ஸ் நாட்டுடன் ரஃபேல் போர் விமானம் தயாரிப்பின் நிறுவனமான தசால்ட் ஏவியேஷன் கம்பெனியுடன் ஒப்பந்தம் செய்து இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நமது ரஃபேல் விமானத்தில் இந்த ஆஸ்ட்ரா மார்க் 1 மிசைலை பொருத்த உள்ளோம் நண்பர்களே. ஆகவே இந்த ஆஸ்ட்ரா மார்க் 1 ஏர் டு ஏர் என்ற மிசைலானது நமது விமானப்படைக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆயுதம். இந்த ரஃபேல் விமானத்தில் மார்க் 1 மிசைலை உடனடியாக நாம் பொருத்தி சோதனை செய்த முடியாது. முதலில் மிசைலை மட்டும் பொருத்தி அந்த விமானத்தை செலுத்தி பார்ப்பார்கள். அதில் ஏரோடைனமிக்ஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது விமானம் இங்கும் சாயாமல் நேரடியாக அந்த குறிப்பிட்ட வேகத்தில் வேகம் எது குறைகிறதா அல்லது விமானத்தில் எரிபொருள் எதுவும் கூடுதலாக செலவாகிறதா, ஆஸ்ட்ரா மார்க் 1 மிசைலை பொருத்துவதால் இந்த விமானம் செல்வதிலும் ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா என்ற ஏரோடைனமிக்ஸ் சம்பந்தமான ஆராய்ச்சியை மேற்கொள்வார்கள். இரண்டாவதாக, இந்த மிசைலை விமானம் செலுத்துவதற்காக வேண்டிய சாஃப்ட்வேர் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை தயார் செய்து விமானத்தில் ஏற்கனவே உள்ள சாஃப்ட்வேரில் தற்போது தயாரிக்கப்பட்ட சாஃப்ட்வேரை சேர்த்து இந்த மிசைலை அந்த விமானம் கண்டறிகிறதா, விமானத்தை செலுத்தக்கூடிய நிலையில் விமானம் சாஃப்ட்வேர் தயாராகி விட்டதா, வேலை செய்கிறதா போன்றவற்றை இந்த ஆஸ்ட்ரா மார்க் 1 மிசைலை பொறுத்து இரண்டாவது சோதனை செய்வார்கள் நண்பர்களே. மூன்றாவதாக, இந்த மிசைலை விமானத்தில் பொருத்தி மூன்றாவதாக இந்த மிசைலை செலுத்தி பார்ப்பார்கள். இலக்கினை மிக சரியாக குறிப்பிட்ட வேகத்தில், ஏனென்றால் நமது தேஜஸ் மார்க் 1 மற்றும் SU-30 MK விமானங்களிலிருந்து செலுத்தும் போது இலக்கினை தாக்குவது போல் ரஃபேல் விமானம் தாக்குகிறதா என்பதையெல்லாம் சோதனை செய்து ஆஸ்ட்ரா மார்க் 1 ரஃபேல் விமானத்தில் பொருத்தி சோதனை செய்து 100% வெற்றி கிடைத்த பின்னரே அது ஓகே செய்யப்படும் நண்பர்களே. ஆஸ்ட்ரா மார்க் 1 மிசைலை நமது ரஃபேல் விமானத்தில் பொறுத்தவரைக்கும் 36 விமானங்களிலும்
பொருத்தி சோதனை செய்வதற்கு தற்போது பிரான்ஸ் நாட்டிடம் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. அடுத்த மிக முக்கிய செய்தி என்னவென்றால், இந்த ஆஸ்ட்ரா மார்க் 1 மிசைல் 110 கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடியது. அதற்கு அப்புறமாக 160 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஆஸ்ட்ரா மார்க் 2 என்ற மிசைல் தயாரிக்கப்பட்டு அவையும் சோதனை செய்து முடிக்கப்பட்டு விட்டது நண்பர்களே. ஆகவே நமது உள்நாட்டில் நமது அரசின் முயற்சி காரணமாக தயாரிக்கப்பட்டு வரும் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் மூலம் தயாரிக்கப்பட்டு வரும் நம்ம இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாமே மிக குறைந்த விலையில் எதிர்நாடுகளின் ஆயுதங்களை விட மிக மிக புதியதான லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்கள் கொண்ட மிக சிறந்த ஆயுதங்களாக தயாரிக்கப்பட்டு நமது விமானத்தில் சேர்க்கப்பட்டு வருகின்றன நண்பர்களே. இந்த மிசைல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை மிக ஆச்சரியமாக இதுவரை கேட்டிருப்பீர்கள். இந்த மிசைலை பற்றியும் நமது ஆத்ம நிர்பர் திட்டத்தினை பற்றியும் உங்களது கருத்துக்களை தயவு செய்து இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். அடுத்த வீடியோவில் இது போன்ற ஒரு முக்கியமான நமது இராணுவம் சம்பந்தமான செய்தியை பார்க்கலாம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இது போன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி மற்றும் நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.